மை இந்தியா 24/7 சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த யூடியூப் சேனல் வந்து முக்தர் அகமதுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து நடத்திட்டு வர்றாரு. இப்போ கடந்த 29 நவம்பர் 2025 வந்து ஒரு கிறிஸ்தவ ஒரு ஃபாதர் வந்து ஒரு பேட்டி நடக்கிற மாதிரி ஒரு சம்பவம் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஒரு இன்டர்வியூ கான்வர்சேஷன் மாதிரி நடக்குது. அது ஒரு ப்ராப்பர் இன்டர்வியூ கான்வர்சேஷன் கூட கிடையாது. இப்போ அதில் வந்து அந்த ஃபாதர் வந்து காமராஜரை பற்றி ஒரு டாக் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ முக்தர் அகமது வந்து என்ன சொல்கிறாருன்னா, காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஊழல் வந்து தலைவிரித்து ஆடியதாகவும், அவர் வந்து எந்த ஒரு பெரிய அணைக்கட்டுகளும் கட்டினது கிடையாது. அப்படியே கட்டப்பட்ட அணைக்கட்டுகளுமே வந்து நாடார் சமுதாய மக்களுக்கு வச்சு தான் வந்து அவர் கட்டினார். அவர் ஆட்சி காலம் வந்து சிறந்த ஆட்சி காலம் கிடையாதுன்னு சொல்லி காமராஜரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரத் ரத்னா விருது வாங்கின காமராஜரை இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து அவர் பேசியிருந்தார். காமராஜர் வந்து மூடிக்கடந்த மற்றும் புது பள்ளிக்கூடங்கள் கிட்டத்தட்ட 12,000 பள்ளிக்கூடங்கள் வந்து ஓப்பன் பண்ணது வந்து அவருக்கு தெரியாதா? 12க்கு மேற்பட்ட அணைக்கட்டுகளை வந்து அவர் திறந்து வச்சது அவருக்கு தெரியாதா? பிஹெச்இஎல் திருச்சி, நெய்வேலி லிக்லைட் கார்பரேஷன், அப்புறம் வந்து இண்டகிரல் கோச் ஃபேக்ட்ரி, அப்படிப்பட்ட ஐஐடி சென்னை, மெட்ராஸ், இதெல்லாம் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து திறக்கப்பட்டது அப்படின்றது அவருக்கு தெரியாதா? இன்னும் வந்து அவர் அரசியலில் வந்து சாதிச்ச எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது வந்து பற்றி நம்ம இப்போ பேச விரும்பலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவருக்கு எதுவுமே தெரியாமல் சும்மா மொபைலில் யாரோ நோட்ஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து இந்த தலைமுறை மக்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி. காரணம் வந்து இப்போ வந்து எல்லாருமே யூடியூப் பார்த்து தான் வந்து ஒரு விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 4 பேர் வந்து காமராஜர் பற்றி இழிவாக பேசும்போது நாளைக்கு வந்து ஆமாம் காமராஜர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லி வந்து மனசில் பதிரக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏற்படுது. மேலும் இந்த மாதிரி பேசும்போது சாதி ரீதியாக மக்களுக்கு எதிராக வந்து ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் செஞ்சுருக்கிறார். ஸோ இது வந்து நாங்கள் வந்து தமிழக அரசுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இது வந்து பார்வைக்கு கொண்டு வரோம். பல காவல் நிலையங்களில் வந்து அவர் மேலே வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். ஸோ இதை வந்து நாங்கள் வந்து டிவிஎஸ்டிபி சார்பாக வந்து தமிழக முதலமைச்சருக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி சாதி ரீதியான பிரச்சனைகளை கிரியேட் பண்ணக்கூடிய அவரை வந்து முக்தர் அகமதை வந்து உடனடியாக வந்து எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யணும். அவர் மேலே வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லி நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ஆமாம், அவர் வந்து அதை போட்ட வந்து பதிவை வந்து உடனடியாக நீக்கணும் அப்படின்றதையும் வந்து நாங்கள் வந்து கோரிக்கையாக வச்சுக்கிறோம்.